வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள். நால்வோர் நற்சிந்தனை. மார்ச் 18. தலைப்பு: அன்பும் கருணையும். இயற்கையை ஆராய்ந்து பார்த்தால் அன்பும் கருணையும் தான் எங்கும் எதிலும் அமைந்திருக்க காணலாம். அன்பு என்பது எந்த ஒன்றையும் உடலாலோ மனதாலோ தன்னோடு இணைத்து பிடித்து கொண்டு இருப்பது. அப்படி இணைந்துள்ள மற்றொன்றுக்கு தனது ஆற்றலை தொடர்ந்து அளித்து அதனை காத்து வருவது கருணை. ஒரு முட்டையை பாருங்கள். அதிலுள்ள அனைத்து பொருட்களையும் ஒன்றிணைத்து அதன் ஓடு பிடித்து கொண்டிருக்கிறது. இது போன்றது அன்பு. முட்டைக்குள் இருக்கும் மஞ்சட்கருத்தான் குஞ்சாக உருவாக இருக்கிறது. அந்த மஞ்சள் கருவுக்கு அதனை சுற்றியுள்ள வெள்ளைக்கரு தேவையான எல்லா பொருட்களையும் அளித்து நலமளிக்கிறது. இது போன்றது கருணை. ஒரு மாமரத்தில் பிஞ்சு விடுகிறது. அதனை சிறு காம்பின் மூலம் விழுந்து விடாமல் மரமானது பிடித்து கொண்டிருக்கிறது. இது அன்பு. அவ்வாறு பிடித்து கொண்டே பிஞ்சு வளர்வதற்கு தேவையான இரசாயன நீரை அந்த மரம் பாய்ச்சிக்கொண்டே இருக்கிறது. அதுதான் கருணை. உயிரினங்களில் ஒரு குழந்தையை பெற்ற தாய் அதனை எப்போதும் தன்னோடு இணைத்து பிடித்து கொண்டோ அல்லது அது பிரிந்து போய் விடாமல் கண்காணித்து கொண்டே இருக்கிறாள். இது அன்பு. அதே காலத்தில் அந்த குழந்தை வளர்வதற்கும் வாழ்வதற்கும் தேவையான பால், உணவு போன்றவைகளை அது வளர்ச்சி பெறும் வரையில் ஊட்டிக்கொண்டே இருக்கிறாள். இதுதான் கருணை. அருள் தந்தை. வாழ்க வளமுடன். தொடரும்.